நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உலகம் முடியும் வரை உங்களோடு நான் இருக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைய நாளிலே நற்கருணை வடிவிலே நம்மோடு இருக்கின்றார். நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். நம்மோடு பேச ஆவலோடு காத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, திருவருகை காலத்திலே இருக்கின்றோம். இந்த காலம் ஆண்டவருக்கான காலம். கிறிஸ்துவனுடைய பிறப்பை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே நாம் இருக்கின்றோம். ஆபிரகாம் சாரா வாக்களிக்கப்பட்ட வார்த்தைக்கேற்ப தன்னுடைய மகனை பெற்றெடுப்பதற்காக 25 ஆண்டுகள் காத்து கொண்டிருக்கின்றார். 2000 ஆண்டுகளாக இறைவன் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளுடைய குற்றங்களுக்காக பழியை சுமந்து கொண்டு இன்றும் நாம் திரும்பி வருவோமா என்று காத்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே நாம் அவரை காண வந்திருக்கின்றோம். அவரோடு பேசுவோம். அவரோடு நாம் ஒன்றாக சேர்ந்து அவரிடத்திலே ஜெபிப்போம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலே இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி பரபரப்பாகி கொண்டிருக்கின்றார். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நாமும் எந்த பங்கை தெரிந்து கொள்ளப் போகின்றோம்? இந்த 1 மணி நேரம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1 மணி நேரமும் நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த நற்கருணை ஆராதனையிலே நாம் பக்தியோடு முயற்சி கொள்ள வருகின்ற இந்த பாடல் மூலமாக நாம் பாடி நம் மீது எழுதியிருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே நன்றியோடு ஜெபிப்போம். தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே. உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே. உம்மை தவிர எனக்கு யாரும்
யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. அன்பரும் நீங்கதா, நண்பரும் நீங்கதா, அன்பரும் நீங்கதா, நண்பரும் நீங்கதா, ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதா, எங்கள் ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. மருந்தும் நீங்கதா, மருத்துவரும் நீங்கதா, மருந்தும் நீங்கதா, மருத்துவரும் நீங்கதா, குணமாக்கும் தெய்வமும் நீங்கதா, எம்மை குணமாக்கும் தெய்வமும் நீங்கதா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வல்லமை தரக்கூடிய, வாழ்வு தரக்கூடிய நற்கருணை பிரசன்னத்தில் நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, எங்களுடைய வாழ்வினுடைய ஊற்றாக இருக்கக்கூடிய தெய்வமே, இந்த அருமையான நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய தூய ஆவியினுடைய கிருபையாலே, உம்முடைய வல்லமையாலே, உம்முடைய அளவு கடந்த ஆசீர்வாதங்களாலே தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் நீதாமே பலப்படுத்துங்கப்பா என்று சொல்லி நம்மை, நம்முடைய வாழ்க்கை பாதைகளை, நம்முடைய குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் படைத்த தெய்வம் இதோ உங்களோடு பேச, உங்களோடு உறவாட இந்த திவ்ய நற்கருணையிலே காத்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய தெய்வம் இந்த நற்கருணையிலே காத்து கொண்டிருக்கின்றார். அன்பு மகனே, அன்பு மகளே, இதோ அவருடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்து உன்னுடைய வாழ்க்கைகளை, உன்னுடைய குடும்பங்களை, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரை, உன்னுடைய துன்ப துயர வேதனை போராட்டம் சவால் நிறைந்த வாழ்க்கைகளை இதோ அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபி. இதோ அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதோ அவர் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாமே சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும். துன்பமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், நோக்காடாக இருக்கலாம், ஏன் போராட்டமாக இருக்கலாம், எதுவானாலும் மகனே மகளே ஒப்பு கொடுப்பாயா?
இதோ மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்க மகனே மகளே, இதோ உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே, எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து விட என்று. இதோ இந்த நேரத்தில், அருமையான நேரத்தில் செப்பானியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வார்த்தை இவ்வாறு சொல்கிறது. அருமையான வார்த்தை அன்புக்குரிய சகோதரவை. செப்பானியா புத்தகம் 3ஆவது அதிகாரம் 17ஆவது வார்த்தை. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூர்வார். தன் அன்பினால் உமக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, மாறாக அவர் மாவீரர், மீட்பு அளிக்கக்கூடியவர், உனக்காக போராடக்கூடிய ஒரு மாபெரும் வீரர், மீட்பு அளிக்கக்கூடியவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுகிறார். மகிழ்ந்து அவர் களி கூறுகிறார். அன்பு சகோதரமே, இந்த ஆண்டினுடைய இந்த 12ஆவது மாதத்தில் இருக்கக்கூடிய நாம், இதோ நம்முடைய ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு ஏது கவலை, எனக்கு ஏது துயர், எனக்கு ஏது கண்ணீர்? அவர் இருக்கும் பொழுது எனக்கு எந்த துன்பமும், எந்த கண்ணீரும், எந்த வேதனையும் ஒரு பெரிய நிலையாக இருக்காது என்பதை உணர்ந்து இந்த பாடலை நாம் பாடி, ஆண்டவர் சொல்வது போல, மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கும்போது கவலை இல்லை, நான் உன்னோடு இருக்கும்போது, உன்னோடு வாடும் பொழுது கண்ணீர் இல்லை, கலங்காதே திகையாதே என்ற அந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் இருத்தி நற்கருடைய ஆண்டவரை இந்த பாடலோடு நாம் ஆராதிப்போமா? இருக்கும்போது கவலை இல்லை, நான் உனக்காக வாழும்போது கண்ணீர் இல்லை. நான் உன்னோடு இருக்கும்போது கவலை இல்லை, நான் உனக்காக வாழும்போது கண்ணீர் இல்லை. என் மகளே என் மகளே, நான் உனக்காக உன்னில் வாழ்கிறேன், நான் உனக்காக உன்னில் வாழ்கிறேன். நான் உன்னோடு இருக்கும்போது கவலை இல்லை, நான் உனக்காக வாழும்போது கண்ணீர் இல்லை. இடறி விழும் நேரத்திலே இருக பற்றி கொள்ளுவேன், இதயம் கலங்கி வாடும் போது இன்பம் தந்து தேற்றுவேன். இடறி விழும் நேரத்திலே இருக பற்றி கொள்ளுவேன், இதயம் கலங்கி வாடும் போது இன்பம் தந்து தேற்றுவேன். தடுமாறி விழும்போது தாங்கிக் கொள்ளுவேன், தவறு செய்யும் போது நல்ல வழிகாட்டுவேன். தந்தையாக உன்னை என்றும் அணைத்துக் கொள்ளுவேன். கவலை என்ன துயரம் என்ன அருகில் வா, கவலை என்ன துயரம் என்ன அருகில் வா. நான் உன்னோடு இருக்கும்போது கவலை இல்லை, நான் உனக்காக வாழும்போது கண்ணீர் இல்லை.
அல்லும் பகலும் உன்னை நான் எண்ணி எண்ணி மகிழுவேன். அன்பு சிறையில் அணைத்து உன்னை நெஞ்சோடு தாங்குவேன். அல்லும் பகலும் உன்னை நான் எண்ணி எண்ணி மகிழுவேன். அன்பு சிறையில் அணைத்து உன்னை நெஞ்சோடு தாங்குவேன். உந்தன் தேவை என்னவென்று அறிந்து தந்திடுவேன். வரங்கள் கேட்கும் போது எந்தன் கரங்கள் தந்திடுவேன். தலைவனாக நான் இருக்க தயக்கமில்லையே. கவலை என்ன துயரம் என்ன அருகில் வா. கவலை என்ன துயரம் என்ன அருகில் வா. நான் உன்னோடு இருக்கும்போது கவலை இல்லையே. நான் உனக்காக வாழும்போது கண்ணீர் இல்லையே. உன்னோடு இருக்கும்போது கவலை இல்லையே. நான் உனக்காக வாழும்போது கண்ணீர் இல்லையே. என் மகளே என் மகனே, நான் உனக்காக உன்னில் வாழ்கிறேன். நான் உனக்காக உன்னில் வாழ்கிறேன். நான் உன்னோடு இருக்கும்போது கவலை இல்லையே. நான் உனக்காக வாழும்போது கண்ணீர் இல்லையே. ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்தில் அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? என்னை உற்று பாருங்கள், நீங்கள் வெட்கம் அடைய மாட்டீர்கள், கலங்க மாட்டீர்கள். எந்த துன்பமும் உங்களை அணுகாது, எந்த துன்பமும் உங்களை தாக்காது என்று சொல்லக்கூடிய அன்பு தெய்வம் இதோ நமக்கு மத்தியில் இருக்கிறார். இந்த ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நேரத்தில் புகழ்வோமா, போற்றுவோமா? இயேசுவே, உம்முடைய வல்லமை தரக்கூடிய பிரசன்னத்திற்காக தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்முடைய வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளுக்காக நாங்கள் கொடான கொடி நன்றிகளை தகப்பனே உரித்தாக்குகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீதாமே இந்த நேரத்திலே பலப்படுத்தும் தெய்வமே, எங்களோடு பேசும் தெய்வமே. இதோ இந்த ஆண்டினுடைய இறுதி மாதத்திலே அடியெடுத்து வைத்துள்ள எங்களை இந்த ஆண்டு முழுவதும் தகப்பனே கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீரே, அதற்காக கொடான கொடி நன்றிகள் என்று சொல்வோமா? நன்றி தகப்பனே, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி டாடி, தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆண்டு முழுவதும் திருப்பாடல் 121:3 சொல்வது போல, இஸ்ரவேலே, உன்னை படைத்த கடவுள் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இதோ ஆண்டவரே, எங்களை படைத்த நற்கருடைய தெய்வமே, எங்களோடு வழி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நற்கருடைய தெய்வமே, நீர் கண் அயர்வதும் இல்லாமல் உறங்குவதும் இல்லாமல் இதோ இந்த 2020 ஆண்டு முழுவதுமே எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய குடும்பங்களையும், எங்களுடைய வாழ்க்கையின் பாதைகளையும் நீதாமே வழி நடத்தி இருக்கின்றேன். அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை உரித்தாக்குகிறோம் தகப்பட. நன்றி சுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீதாமே வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நீதாமே ஆற்றல் படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆண்டவரே கரம் பிடித்து, மகனே மகளே அஞ்சாதே கலங்காதே என்று சொன்னீரே. இதோ இந்த நிமிடத்தில் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு ஒன்றிணைக்க எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து ஆண்டவரே உம்முடைய அன்பு பிரசன்னத்தில் உம்முடைய இறைவார்த்தை குறித்து சிந்திக்கவும், குறிப்பாக உம்முடைய வருகையை எங்களுடைய வாழ்க்கை பாதைகளை ஏற்றுக்கொள்ள எங்களிடம் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றவும் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான பலத்தை தாரும், எங்களுக்கு தேவையான உம்முடைய தூய ஆவியினுடைய அருளை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய அன்பு பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய நல்ல ஆண்டவரே. எஸ்ஐயா புத்தகம் 55வது அதிகாரம் 1வது வார்த்தை. எஸ்ஐயா புத்தகம் 55வது அதிகாரம் 1வது வார்த்தை. தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். ஆண்டவர்
ஒரு அருமையான அழைப்பை இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறார். தாகமாக இருப்பவர்களே எல்லோரும் இங்கே போங்க, அங்க போங்க, இந்த உலகத்துல சொல்லுங்க என்று அவர் சொல்லவில்லை. மாறாக தாகமாக இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் என்னிடம் வாருங்கள். இருகரம் விரித்து இந்த நாட்களுடைய ஆண்டவர் இன்று மகனே மகளே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் கொடுக்கக்கூடிய அழைப்பு இதுதான். இந்த அழைப்பை இந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ விதங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்வாரி திருப்படியின் வழியாக, ஆராதனையின் வழியாக, ஜெப வழிபாடுகள் வழியாக, அன்பியங்கள் வழியாக, இன்னும் இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக எத்தனையோ வாய்ப்புகள் நாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம். அது எஸ்ஐயா புத்தகம் 55வது அதிகாரம் 6வது வார்த்தை இவ்வாறு சொல்கிறது: ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். இதோ இப்பொழுது ஒரு வாய்ப்பு. இதோ அவர் அண்மையில் இருக்கிறார். அவரை நோக்கி ஜெபிக்க, அவரை நோக்கி மன்றாட, அப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா, எனக்கு தேவையப்பா நீங்க என்று சொல்ல இதோ இந்த நேரத்தில் அவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். அன்பு சகோதரமே, அன்னை தெரேசா ஒரு முறை தன்னுடைய இல்லத்திற்கு அவர்கள் திரும்பி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது வழியில் 3 நோயாளிகள் இருக்கின்றார்களாம். 3 நோயாளிகளையும் அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வருகின்றார்கள். அதில் ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவும் நோய் பயங்கரமாக சீரியஸாக இருக்குது. அவர் இறந்து போகக்கூடிய நிலையில் இருக்கின்றார். உடனே அவருக்கு தேவையான முதலுதவிகளை அவர் செய்து அன்னை அவர்களுக்கு உணவு கொடுத்து அவருடைய உடம்பெல்லாம் குளிப்பாட்டி புது துணி போட்டுவிட்டு அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து முடிக்கின்றார். அப்பொழுது அந்த நோயாளி அன்னையினுடைய கரத்தை அப்படியே பற்றி கொண்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்களா: அம்மா நன்றி அம்மா. அவருடைய உயிர் அன்னையினுடைய மடியில் அப்படியே பெறுகின்றது. அந்த நோயாளி யார்? இந்த அன்னை யார்? மகனாம், தாயா? இல்லை அன்புக்குரிய சகோதரமே, இறைவனுடைய அன்பினால், இறைவனுடைய அந்த அன்பின் நிமித்தம், அதான் அன்பின் தோழனாய், தெய்வீக அந்த தோழனாய் இறை பிரசனத்தில் இறங்கி வந்தவர் நம்முடைய ஆண்டவர். அது போல இதோ இந்த நேரத்தில் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஒரு அன்பு தோழனாக வந்திருக்கிறார். அந்த நோயாளி கடைசி வார்த்தையாக அந்த அன்னை தெரேசாவை பார்த்து சொன்ன வார்த்தை நன்றி. அதற்கு பிறகு அன்னை தெரேசா சொன்னாங்களாம், அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன், எவ்வளோ நான் செஞ்சேன், ஆனால் அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையில் நான் செஞ்சதை விட அதிகமாக அவர்கள் எனக்கு செய்து விட்டார்கள் என்று சொன்னார்களா. இந்த 2020 இந்த கடைசி மாதத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைகளை எவ்வளவோ அற்புதங்கள், எவ்வளவோ அதிசயங்கள், சொல்ல முடியாத, நினைக்க முடியாத, எண்ண முடியாத அற்புதங்கள், அதிசயங்களை செய்திருக்கிறார். ஏனெனில் இவர் தெய்வீக தோழனாக இருக்கிறார். அதுதான் யோவான் நற்செய்தியிலே நாம் படிக்கிறோம். அவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களை நான் எப்படி அழைக்கிறேன், நீங்கள் என் நண்பர்கள் என்று அவர் அழைக்கின்றார். இதோ ஒரு நண்பனை பார்ப்பது போல, ஒரு நண்பனோடு பேசுவது போல நாம் இந்த நேரத்தில் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த பாடல் வழியாக இந்த ஆண்டு முழுவதையும் அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, அந்த நோயாளி அன்னையை பார்த்து சொன்னது போல, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தையை சொன்னது போல, அந்த நன்றியுள்ள இதயத்தோடு இந்த பாடல் வழியாக இந்த நாட்களுடைய ஆண்டவரை ஆராதிப்போமா. தெய்வீக தோழன் நீரே
என்னுள்ளே வா எனக்காக வா என்னோடு வா என்றென்று வா தெய்வீக தோழன் நீரே 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 என் இயேசுவே நீங்காத நண்பன் நீரே 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 என் இயேசுவே போல காத்திடும் தோழன் நீரே 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 என் இயேசுவே இதயத்தில் என்றும் தாங்கிடும் நண்பன் நீரே 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 என் இயேசுவே உருவாக்க உறவாய் வா உனதாக மாற்ற வா வரையில் உமது கரங்கள் என்னை தேற்றுமே வீழும் பொழுது உமது இதயம் என்னை தாங்குமே தெய்வீக தோழன் நீரே 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 என் இயேசுவே நீங்காத நண்பன் நீரே 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 என் இயேசுவே அடைக்கலப்பாறை நீரே அன்றோ அனைத்திலும் முழுமை நீரே அன்றோ என்னுள்ளே வா எனக்காக வா என்னோடு வா என்றென்று வா தெய்வீக தோழன் நீரே 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 என் இயேசுவே நீங்காத நண்பன் நீரே 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 என் இயேசுவே உமது இதயம் என்னை தாங்குமே தெய்வீக தோழன் நீரே 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 என் இயேசுவே நீங்காத நண்பன் நீரே 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 என் இயேசுவே அடைக்கலப்பாறை நீரே அன்றோ அனைத்திலும் முழுமை நீரே அன்றோ என்னுள்ளே வா எனக்காக வா என்னோடு வா என்றென்று வா தெய்வீக தோழன் நீரே 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 என் இயேசுவே நீங்காத நண்பன் நீரே 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 என் இயேசுவே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, தெய்வமே நன்றி, தெய்வமே நன்றி, ஹalleluya, 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 ஹalleluya.
பாசத்திற்குரிய சகோதரமே, கிறிஸ்மஸ்க்கெல்லாம் நீங்கள் ரெடியாகி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2020 கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாட போகிறோன்னு நம்ம பல்வேறு விதங்களிலே இன்றைக்கி எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதற்காக பல்வேறு பிளான் பண்ணிகிட்ருக்கிறோம், பல்வேறு தயாரிப்புகள். நம்முடைய திருவழிபாட்டினுடைய நிலையிலே இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவருடைய அந்த பிறப்புக்காக நாம் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே, குறிப்பாக இந்த ஆராதனையின் வழியாக, மாதா தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் பெருமை அடைகின்றேன். அதே நேரத்தில் இறைவனுடைய வருகை, இறைவனை நான் இப்படி இந்த 2020 சந்திக்கப் போகின்றேன். கொரோனா கோவிட்-19 என்ற கொடிய ஒரு நோய், நிவார் என்ற பெரிய ஒரு புயல், இன்னுமாக பல்வேறு வகையான அச்சுறுத்தல்கள், பயங்கள், மற்ற எல்லா தாக்கங்கள், இவற்றுக்கு மத்தியிலே இந்த கிறிஸ்மஸை நான் எப்படி மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியும்? என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே எப்படி நான் அந்த ஆண்டவரை சந்திக்கப் போகின்றேன் என்ற அந்த ஒரு கேள்விக்கு இன்னைக்கு பதில கண்டுபிடிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரமே, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கிறது, ஒவ்வொரு பணிக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த நற்கருணை ஆண்டவரை சந்திக்க, அவருடைய அன்பை ரசித்து ருசிக்க நமக்கு என்ன தகுதி இருக்கின்றது? என்ன தகுதி இருந்தால் அவருக்கு உகந்தவராக, அவருடைய இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக நாம் வாழ முடியும்? ஒரு 75வது பிறந்த நாளிலே அவருடைய 4 மகன்கள் போய் அவரை பற்றி, அப்பாவை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க. 3 பேர் பேசிட்டு வந்துடுறாங்க. 4வது மகன் போகும்பொழுது அவர் அப்பா அந்த மகனை பார்த்து சொல்கிறாரா, மகனே, நீதான் மற்ற 3 பேரை விட என்ன நல்லா இனிமேலும் பார்த்துக்கணும். ஏன்னா மற்ற 3 பேரை விட நீதான் என்னுடைய இதயத்திற்கு நெருக்கமானவன் என்று. இதயத்திற்கு நெருக்கமானவன், இதயத்திற்கு பிரியமானவன் என்று. அன்பு சகோதரமே, பாசத்திற்குரிய இந்த இறைவனை, இவருடைய இதயத்திற்கு நீங்களும் நானும் நெருக்கமாக வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறோமா? இவரை பற்றிக்கொள்ள, இவரை சந்திக்க, இவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாம் இருந்திருக்கிறோமா? பிரியம் இல்லாமல், இவருக்கு நெருக்கம் இல்லாமல் ஒருவேளை இருந்திருந்தோம் என்றால் கண்டிப்பாக அவரை நாம் முழுமையாக இந்த திருவருகை காலத்திலே, குறிப்பாக வரக்கூடிய இந்த பிறப்பினுடைய நாட்களிலே அவரை சந்திக்க முடியாது, அவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் நம்முடைய உடலிலே, நம்முடைய வாழ்க்கை பாதையிலே, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய குடும்பத்திலே இல்லை என்றால் வாழ்க்கை ஒரு வீணான ஒரு வாழ்க்கை. அன்புக்குரிய சகோதரமே, இதோ அந்த ஆண்டவர் எவ்வாறு வந்தார்? வசிக்கலாம். மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 9வது வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, இயேசு எப்படி இந்த உலகத்திற்கு வந்தார், அவருடைய தலைமுறை என்ன என்பதை குறித்து. அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று. இந்த இயேசு, நம்முடைய மீட்பரான இயேசு யாருடைய வழிமரபிலே வந்தவர்? தாவீது வழிமரபிலே வந்தவர். ஏன் தெரியுங்களா? இதற்கு பழைய ஏற்பாட்டிலே அருமையான விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இந்த தாவீது கடவுளின் இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவராக இருந்தார். கடவுளுக்கு ஏற்புடையவராக அவர் இருந்தார் என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரமே, 1 சாமுவேல் புத்தகம் 13வது அதிகாரம் 14வது வார்த்தை. 1 சாமுவேல்
13வது அதிகாரம் 14வது வார்த்தை. ஆனால் உமது அரசு நிலைக்காது. ஆண்டவர் தம் மனதிற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார். ஏனெனில் ஆண்டவர் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை என்றார். ஆண்டவர் தம் மனதிற்கு ஏற்ப ஒருவரை, தன் மனதிற்கு ஏற்ப ஒருவரை அவர் தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்தார். அவர்தான் தாவீது. அன்புக்குரிய சகோதரவே, அவர் தேடினார். இதைத்தான் நம் புதிய ஏற்பாட்டிலே முழுமையின் நிலைகளை பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 13வது அதிகாரம் 22வது வார்த்தை. திருத்தூதர் பணிகள் 13வது அதிகாரம் 22வது வார்த்தை. பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்திற்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக, என் இதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன். யாவை கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை அன்புக்குரிய சகோதரவே. ஆகவேதான் அவன் என் விருப்பம் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். இயேசு என்றோ பிறந்து விட்டா இந்த உலகத்தில், எப்பொழுதோ நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து விட்டார். ஆனால் நாம் அவருடைய இதயத்திற்கு நெருக்கமாக உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைய காலகட்டத்திலே தாவீது வாழ்ந்தார். அன்புக்குரியவர்களே, தாவீது முழுமையான விசுவாசம் உள்ளவராக, குறிப்பாக உண்மையாக இறைவனுக்கு கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கைக்கு அவர் உண்மையுள்ள நிலையிலே அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை நிலைகள் எப்படி தெரியுங்களா? நமக்கு தாவீதை பற்றி நிறையா தெரியும், படித்திருக்கிறோம். சாதாரண ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய நிலையில் அவர் இருந்தவர். வாசிப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வார்த்தைகள். தாவீது சவுலை நோக்கி, உம் அடியனாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடினால், நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாய் நின்று ஆட்டை விடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்து கொள்வேன். பாருங்கள் அன்பு சகோதரமே, சிறிய ஒரு சிறுவன், எனக்குறைய 14 வயது நிரம்பிய சிறுவன், சாதாரண ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவன். அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். நான் ஆடு மேய்க்கும் போது சிங்கமோ கரடியோ வந்து ஆட்டை கவி கொண்டு ஓடினா நான் விட்டு விட மாட்டேன், மாறாக நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து நான் என்னுடைய ஆடை என்ன செய்வேன், விடுவித்து கொண்டு வருவேன் என்று. அன்புக்குரியவர்களே, சாதாரண ஒரு தொழில், சாதாரண ஒரு பணிதான். ஆனால் அந்த பணியிலே உண்மையாக இருந்தார். அந்த பணியிலே அவர் இறைவனுக்கு உகந்தவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில, கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே நான் உண்மையாக இருக்கின்றேனா? அந்த உண்மை இன்னைக்கு பல நேரத்தில் வெறும் வார்த்தை அடிவிலே இருக்கிறதே தவிர வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்கிறது. என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணி, ஐயோ பெரிய பெரிய பணி எனக்கு கொடுக்கப்படவில்லையே, பெரிய குடும்பங்கள் எனக்கு கொடுக்கப்படவில்லையே என்று நான் யோசிக்கக்கூடிய விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர, சின்ன பணி கொடுத்திருந்தாலும், சிறிய பொறுப்பு கொடுத்திருந்தாலும், கணவனாக, மனைவியாக, பெற்றோராக, பிள்ளையாக, உடன்பிறப்புகளாக சமுதாயத்திலே ஒரு நிலையோடு இருக்கும் பொழுது அந்த பொறுப்பிலே நான் உண்மையுள்ளவனாக இருந்திருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்படி, ஆண்டவருக்கு நெருக்கமாக, இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கும்படி, அன்பு சகோதரமே சகோதரனே, மதா தொலைக்காட்சி வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, நெருக்கமாக இருக்கும் பொழுது அவர் பாடை நனத்தை எப்படி மாற்றுவார் தெரியுங்களா? இப்போ பாருங்க, படியுங்கள். மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 39வது வார்த்தை. அவர் எல்லோரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணித்தார். இயேசு எல்லோரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணித்தார். சீடர் கட்டளை கொடுக்கிறார். அதுவும் பாலை நிலம், பாலை நிலத்துல மக்கள் ஆண்டவரை தேடி போயிருக்கிறாங்க. அங்கதான் இருக்கிறாங்க. பாலை நிலம், பாலை நிலம், பாலையில 3 தடவை சொல்லிட்டார்.
ஆனால் ஆண்டவர் சீடரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, என்னை தேடி வந்திருக்கக்கூடிய மகனை மகளை எங்க அமர வையுங்கள்? பசும் புல் தரையில. அந்த சகோதரரை யோசிச்சு பார்ப்போம். பாலை நிலத்தில் எங்கெங்க பசும்புல் தர இருக்க போது, ஒரு புல்லோ ஒரு செடியோ இல்லாத நிலைகள். ஆனால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அற்புதம், அதிசயம் அங்க பசும்புல் தரையாக இருந்தது. ஆகவேதான் நாம் 44வது வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, அதில் மிஞ்சி இருந்த அந்த அப்பத்துண்டுகள் ஏறக்குறைய 12 கூடைகள் நிறைய எடுக்கப்பட்டது என்று. ஆண்டவரோடு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால், ஆண்டவருடைய இதயத்திற்கு நெருக்கமாக இருந்தால், பாலைவனம் கண்டிப்பாக பசும்புல் தரையாக மாறும். நம்முடைய வாழ்க்கை பாதை இந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு வகையான நிலைகளை, கொரோனா நிலைகளே, பொருளாதாரத்திலே, மற்ற நிலைகளே, எல்லா நிலைகளே நம்முடைய வாழ்க்கை பாதை, குடும்பங்கள் மற்ற நம்முடைய பணிகள் எல்லாமே ஒரு பாலைவனம் போல இருந்திருக்கலாம். ஆனால் அன்பு சகோதரவே, அந்த ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து அவருடைய இதயத்திற்கு நெருக்கமாக நாம் மாறி, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரத்தில் நம்மையே அர்ப்பணித்து இந்த ஆராதனைகளை தொடர்ந்து செபிப்போம். ஆண்டவரே, உண்மையுள்ள பிள்ளையாக நாம் மாறணும் தகப்பனே. இந்த ஆண்டாவது இதோ உமக்கு ஏற்ற விதத்தில் இருக்கணும். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை பாலை நிலம் போல, என்னுடைய மகள், என்னுடைய பெற்றோர், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, நாம் வாழக்கூடிய சமுதாயம் ஒரு பாலை நிலத்தை போல இருக்கிறது. அந்த பாலை நிலம் நீர் வரும் பொழுது, நான் உண்மையாக இருக்கும் பொழுது, அது பசும்புல் தரையாக, பசும்புல் கொடுக்கக்கூடிய அந்த செழிப்பான நிலமாக மாறும் தகப்பனே என்று சொல்லி, இதோ ஆண்டவருடைய கரத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து இறை பிரசன்னத்தில் நாம் செபிப்போம். அவருடைய அன்பு பிரசன்னம் இந்த நேரத்தில் நம்மை வழிகாட்டக்கூடிய பிரசன்னமாக, நம்மை தேற்றக்கூடிய பிரசன்னமாக இருக்கிறது. ஏனெனில் ஆண்டவர் அருமையாக சொல்கின்றார், கடங்காதே மகனே, அஞ்சாதே மகனே, ஏனெனில் நமக்கு முன்னும் நமக்கு பின்னும் இருப்பவர் இயேசு. திருப்பாடல் 121 சொல்லப்படும், இஸ்ரவேலே, உம்மை படைத்த கடவுள் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நீ போகும்போதும் காப்பார், வரும்போதும் காப்பார், இப்பொழுதும் எப்பொழுதும் காக்கக்கூடிய தெய்வம். இதோ எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் இருக்கும் இயேசுவே, என்னை சார்ந்து என்னை சூழ்ந்தும் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள் என்ற அந்த உணர்வோடு இந்த பாடலை பாடி நற்கருடைய ஆண்டவரை ஆராதிப்போமா. எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் இருக்கும் இயேசுவே, என்னை சார்ந்தும் என்னை சூழ்ந்தும் காக்கும் இயேசுவே. எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் இருக்கும் இயேசுவே, என்னை சார்ந்தும் என்னை சூழ்ந்தும் காக்கும் இயேசுவே. விந்தை மிகுந்த செயல்கள் புரியும் தந்தை இயேசுவே, தந்த உமது செயல்களுக்காய் போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே.
சூழ்ந்தும் காக்கும் இயேசுவே. யோவான் நற்செய்தி 11:35 வாசிக்கிறோம். இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். லாசர் இறந்தவுடன் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். நம்முடைய நற்கருணை ஆண்டவர் நம்மை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய தெய்வம் அல்ல, மாறாக நாம் கண்ணீர் விடும் பொழுது நம்மோடு சேர்ந்து கண்ணீர் விடக்கூடிய தெய்வம், நமக்காக பரிந்து பேசக்கூடிய தெய்வம், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்தையிடமிருந்து பெற்றுக் கொடுத்தரக்கூடிய தெய்வம். அந்த நம்பிக்கையிலே இந்த நேரத்தில் நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து உருக்கமாக ஜெபிப்போமா. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே உதவி வரும் என்று நாங்கள் திருப்பாடலை வாசிக்கின்றோம். அன்பு தந்தை இறைவா, கொரோனா என்ற கொடிய நோயினால் வேலை இழந்து தவிக்கின்ற உம் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நீர் ஒருவரே எங்களுக்கு துணையாயிருந்து உண்மையான விடுதலையை எங்களுக்கு தந்து எங்களை மீண்டுமாய் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி அழைத்துச் செல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உந்தன் பாதம் சேர வேண்டும். நீசர் தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். என்னை நோக்கி மன்றாடும் போது நான் அவர்களுக்கு செவி சாய்ப்பேன் என்ற எசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோம். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, எம் நாட்டில் முதுகெலும்பாய் செயல்படுகின்ற விவசாய மக்களுக்காக மன்றாடுகிறோம். விவசாயம் அழிந்து கொண்டு வருகின்ற இந்த நிலையில் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அரசியல் தலைவர்களும் ஆட்சியாளர்களும் செயல்படவும், இளைஞர்கள் விவசாயத்தின் பெருமையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து அத்தொழிலை மனமுவந்து செய்ய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நீசர் தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். கருப்பையை உண்டாக்கிய நானே அதை அடைப்பேனோ என்று நெகேமியா புத்தகத்திலே வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு விழாவை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற இந்த காலத்தில் எத்தனையோ பிள்ளைகள் குழந்தை வரம் வேண்டி திருப்பாதம் வந்து ஜெபிக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுடைய வாழ்வில் பெருமகிழ்ச்சியை கொடுக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேசர் தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். திருப்பாடல் 125:1 இவ்வாறு சொல்லும்: ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்போம், சீயோன் மலை போல அசையாது இருப்பார் என்று. நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய், அவர் வல்லவராய், அவர் நல்லவராய், நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவராய் விளங்குவார் என்ற நம்பிக்கையிலே நம்மை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய வாழ்க்கை பாதைகளை முழுமையாக ஒப்புக்கொடுத்து நற்கருணை ஆசீர்வாதத்திற்கு நாம் இந்த நேரத்தில் கடந்து செல்வோம். நம்மை ஆசீர்வதிக்க மட்டுமே தெரிந்த இறைவன் நம்மை பலப்படுத்த, நம்மை மேம்படுத்த, நம்மை இன்னும் அவர் வழியிலே இன்னும் தொடர்ந்து வழிநடத்த அவர் ஆசைப்படுகிறார். உண்மையுள்ளவராக, அவருடைய இதயத்திற்கு நெருக்கமுள்ள பிள்ளைகளாக இருப்போம் என்ற உறுதியோடு நடந்தால் படையிட்டு நற்கருணை ஆசீர்வாதத்திற்கு கடந்து செல்வோம்.
மாண்புயர் இவ்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மரபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.